சென்னை திருவொற்றியூர் ஜோதிநகர் பகுதியை சேர்ந்தவர் 39 வயது பெண். இவர் திருமணமாகி கணவருடன் வாழ்ந்து வந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த விஜயகுமார் என்பவருடன் திருமணத்தை தாண்டிய காதல் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2015ஆம் ஆண்டு கணவரை பிரிந்து பிறர் மனை பிரியர் விஜயகுமாருடன் புதிய வாழ்க்கையை தொடங்கியுள்ளார். ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாக பூத்து குலுங்கிய புதிய வாழ்க்கையோ திடீரென கருகிப்போன ரோஜாவாக மாறியது. மாற்றான் தோட்டத்தில் இருந்து திருடப்பட்ட மல்லிகையாயிற்றே, அதே போல மற்றொருவனும் திருடி விடுவானோ என்ற அச்சம் பிறர்மனை பிரியர் விஜயகுமாரின் இதயத்திற்குள் நுழைந்து ஆட்டிப்படைக்க ஆரம்பித்தது. குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு புதிய காதலனுடன் புதிய வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழலாம் என எதிர்பார்த்து கணவனை தாண்டி வந்த பெண்ணுக்கு எல்லாமே கனவாகி போனது. இதனால் காதலனுடனும் வாழ முடியாது, கணவனிடமும் திரும்பிச் செல்ல முடியாத பெண்ணோ தனது குழந்தைகளுடன் தனியாக வீடு எடுத்து தங்க ஆரம்பித்தார். இதனால் பிறர் மனை வெறியராக மாறிய விஜயகுமாரோ அந்த பெண்ணை பின்தொடர்ந்து சென்று என்னுடன் சேர்ந்து வாழவில்லை என்றால் உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டியுள்ளார். அந்த பெண்ணோ உன்னோடு வாழ்வதே தினம் தினம் சாவதற்கு சமம், அதனால் உன்னோடு இனி சேர்ந்து வாழ முடியாது என மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விஜயகுமார் கடுமையாக தாக்கி அந்த பெண்ணின் முகத்தில் காயம் ஏற்படுத்தியுள்ளார். இதுகுறித்து அந்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் எண்ணூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஜாமீனில் வெளிவந்த பிறகும் விஜயகுமார் அடங்கவில்லை. சென்னை சென்ட்ரல் மூர் மார்க்கெட்டில் காயலாங்கடையில் வேலை முடித்துவிட்டு புறநகர் ரயிலில் வீட்டுக்கு வந்த பெண்ணை வழிமறித்து மீண்டும் விஜயகுமார் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மீண்டும் எண்ணூர் காவல் நிலையத்திற்கு அந்த பெண் புகார் கொடுக்க சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த விஜயகுமார் தண்டவாளத்தின் அருகே வைத்திருந்த இரும்பு சுத்திகளால் அந்த பெண்ணின் தலையில் அடித்துவிட்டு தப்பியோடியுள்ளார். பலத்த காயமடைந்த அந்த பெண் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த கொடூர கொலை முயற்சி குற்றம் தொடர்பாக கொருக்குப்பேட்டை ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து பிறர்மனை வெறியர் விஜயகுமாரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஒருவரை குற்றம் செய்ததாக கைது செய்து சிறையில் அடைக்கும் போது அவரை வெளியில் விடுவதால் குற்றம் சாட்டிய நபருக்கோ சாட்சிகளுக்கோ எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்கிற நிபந்தனையோடும் நம்பிக்கையோடும் தான் நீதிமன்றம் ஜாமீன் வழங்குகிறது. வழக்கு பதிவு செய்த போலீசாரும் குற்றம் சாட்டப்பட்ட நபரை கண்டிப்பதோடு மீண்டும் அவர் மிரட்டலில் ஈடுபட்டால் உடனடியாக கைது செய்ய வேண்டும். விஜயகுமார் ஜாமீனில் வெளிவந்த பிறகு மிரட்டல் விடுத்த போது செல்போன் மூலம் அந்த பெண் எண்ணூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தாரா, எண்ணூர் போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுத்தார்களா என்பதெல்லாம் மருத்துவமனையில் இருந்து குணமாகி வெளியில் வந்த பிறகுதான் முழு உண்மையும் வெளிவரும் என கூறப்படுகிறது. திருமணத்துக்கு முந்தைய காதலோ திருமணத்திற்கு பிந்தைய காதலோ தன்னை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீது வன்முறையை ஏவுவது காதலே அல்ல என்கிறார்கள் சமூக செயற்பாட்டாளர்கள். பாலிமர் செய்திகளுக்காக திருவொற்றியூர் செய்தியாளர் வெங்கடேசன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.